மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது ஆளுங்கட்சி தரப்புக்கு நிறைய நீதிபதி அவமதிப்பு தமிழக அரசு ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி நீதிபதிங்க ஒரு கோபமாக இருந்து நிறைய அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தூசு தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளுக்காக 1020 கோடி ஊழல் நடந்ததா இடி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனால் இதுதான் முதல் முறையான்னு பார்த்தோன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதில் எல்லாவித ஒரு ஆதாரங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இரண்டாவது முறை இன்னைக்கு எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கேள்வி. அதே இடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த முறையும் காவல்துறை என்ன எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா காவலர்களும் கூட அதாவது போலீஸ் ஏதாவது ஆதரவா இல்லை லஞ்சத்துக்கு ஆதரவா இருக்காங்களோன்னு நாங்கள் நினைக்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த முறை என்ன பண்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது காவலர்கள் எல்லாம் இன்னைக்கு கரவேட்டி மட்டும்தான் கட்டளையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு காவலர்கள் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. எங்கேயாவது ஒரு சட்ட விரோதமா ஏதாவது நடந்தான்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம கவனிக்கலாம். ஒரு அற வழியில போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு அதாவது திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு கருத்துரையாடல் வருது. அப்போ அந்த இடத்துல விளக்கேற்ற முடிந்ததா, உங்க வக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு காவல் அதிகாரி கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவருங்க திமுக காரரா இல்லை மக்களுக்கான ஒரு காவலரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை தாண்டி கோயம்புத்தூர்ல இந்து முன்னணியர் ஒரு அறவழியில போராட்டம் நடத்துறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்து முன்னணி நபரை போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இதே போலீஸ்கார் அதாவது ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புக்கு மதிச்சு அந்த விஷயத்த பண்ண போறாங்க. அறவழியில போராடுறாங்க. அடிக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு நம்ம கவனிக்கணும். இதே போலீஸ்காரங்களுக்காக தான் அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு கோவை குண்டு வெடிப்பு நடந்தது பாருங்க. அப்ப அந்த சமயத்துல எல்லாம் ஒரு போலீஸ்காரர் இறந்தாரு. அவங்கள இன்னும் கூட நினைவஞ்சலி இதே இந்து முன்னணி கொடுக்கறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். இந்த அமைப்பு எல்லாருக்கான அமைப்புன்னு நம்ம கவனிக்கணும். அதை இதே போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதையும் தட்டி கேட்குற அளவு இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் இந்த போலீஸ்காரங்க உணராம இது மக்களுக்கான ஒரு அதிக போலீஸ் காவலர்கள் அப்படின்னு சொல்லாம ஏதோ ஒரு கட்சிக்கான போலீஸான்ற மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டிங்ல சில விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. அதுல ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது கோர்ட்டு தீர்ப்பளிச்சாங்க, அதை நிறைவேற்றல. அதுக்கப்புறம் மத்திய படையை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க அவங்கள மேல கூட்டிட்டு போகும்போது திருப்பரங்குன்ற மலை மேல கூட்டிட்டு ஒரு 10 பேர் கூட்டிட்டு போகும்போது கூட இங்க இருக்கிற காவலர் தடுக்கும்போது கூட அமைதியா போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சட்ட அசம்பாவிதம் நடந்திருந்தான்னா, அதாவது மத்திய படைக்கும் நம்ம காவலுக்கும் ஏதாவது நடந்திருந்தான்னா, அதாவது ஒரு தமிழ்நாட்டிற்கே பெரிய அவமானமா இருந்திருக்கும். ஆனா அவங்க அதாவது பொதுவா மத்திய படை இராணுவங்கள்லாம் ஒரு நேர்மையா இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். நம்மளால எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சட்ட அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எந்த கட்சிக்கும் சாதகமா இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க நமக்கு எல்லாம் தெரியும் தான். ஆனா இந்த விஷயம் அமித்ஷா கிட்ட பாஜகவினர் நிறைய புகார் அளித்திருந்தாவும் உளவுத்துறை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறது தான் இன்னைக்கு எனக்கு தெரியும். இதை தாண்டி நிறைய ஒரு கேள்விகள் இருக்கு. எல்லாருமே வாய் வழியா தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துல எல்லாமே ஒரு அறிக்கை வழியா எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கல. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு இவங்களோட நோக்கமே திமுக அரசு 2026 தேர்தலுக்கு ஏதோ அரசியல் லாபத்திற்காக தான் இது பண்றாங்கன்னு தெள்ள தெளிவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா யாருமே அறிக்கையா கொடுக்கல. அறிக்கை கொடுத்திருந்தான்னா இன்னைக்கு ஆட்சிக்கு ஆபத்தா இருக்குன்னு தான். நீங்க வேணும்னா எல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ட்வீட்ல எல்லாம் சும்மா வேற மாதிரி தான் இருக்கும். நீதிபதி குறித்து வாய்மொழியில இருக்கலாமே ஒழிய அறிக்கை வழியா எந்த ஒரு செயல்பாடும் இங்க நடக்கல. அப்போ இதெல்லாம் அரசியலுக்கு தானே எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு 2026 தேர்தலுக்கு
திமுகவோட செயல்பாடுகள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக வந்திருக்கு. ஆனால் இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் நிறைய ஒரு விஷயத்த கண்டென்ட் எடுத்து கொடுத்தாரு. ஒரு ப்ரெஸ் மீட்டிங்லேயே வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை இன்னைக்கு. ஆனால் இதை மக்களிடையே சேர்த்துறது யாருன்னு நம்ம கவனிக்கணும். இப்போ திமுக ஒரு பொய்யை வந்து மக்களிடையே அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஆனால் இந்த உண்மையா இவர் சொல்லியிருக்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு பாஜக ஐடி ஆனாலும் சரி, அதிமுக ஐடி ஆனாலும் சரி, இங்க யாருமே மக்களிடையே போய் சேர்த்துறது இல்லைன்னு நம்ம கவனிக்கணும். ஏன் சேர்த்துறது இல்லைங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு குழப்பமாகவும் இருக்கலாமோன்ற ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு சிறுபான்மையருக்காக ஒரு ஆதரவு இந்த மாதிரின்னு ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. இப்போ அதிமுகவும் இதே திராவிட கொள்கையை கடைபிடிக்கிறவங்க தான். ஆனா இந்த இடத்துல இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டானா சிறுபான்மையருக்கு நாங்களும் எதிராக இருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரி, அதாவது அதிமுக எதிராக இருக்காங்கன்னு யாரு இந்த திமுக கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க அமைதியா இருக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு தான் நம்ம பார்வை. சப்போஸ் ஒரு குரல், அதாவது இல்ல நீதிபதிக்கு நீங்க ஏங்க மதிக்கல நீதிபதி தீர்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, திமுக வெயிட் பண்றது எதுக்காகன்னா, இந்த மாதிரி அதிமுக பாத்தீங்களா சிறுபான்மையருக்கு எதிராக இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய இது இது இந்த நரேட்டிவ் எல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதிமுக இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். இதே இந்துக்கள் இருக்காங்கனாலும் ஒரு தீர்ப்பு வருது, அப்ப பாஜக மட்டும்தான் ஆதரவா இருக்கான்னு காட்டணுமா, அப்ப நீங்கள்லாம் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். இது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்காக எந்த எப்படி வேணும்னாலும் திசை திருப்பி விடுவாங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி சிறுபான்மையினர் ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து எங்களை வந்து உங்க அரசியலுக்காக பலியாடு ஆக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் எதிர்க்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். நாடாளுமன்றம்ல எங்க போனாலும் சரி, திமுக வந்து ஒரு விஷயத்துல ஸ்டாண்டாவே இருக்கிறது இல்ல. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது அது தீபம் ஏத்துற கல்லு கிடையாது, நில அளவு கல் அப்படின்னு திசை திருப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இவங்க ஸ்டாண்டா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஆனாலும் என்ன வேணும்னாலும் நாங்க பண்றோம், இந்த மத்திய அரசு வந்து வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் திமுக தவறான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா மத்திய அரசு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு மாநிலம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நீதித்துறையை மதிக்காம இருக்கும்போது வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கூட 18ஆம் தேதி வர்றதா இருக்கிறாங்க, கூட்டணியை பலப்படுத்த அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்ப்பாரா உளவுத்துறை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்னு தான் நம்மளோட பார்வை. இல்லை இதெல்லாம் தாண்டி மக்களோட புரிதல் வந்து மக்களிடையே வந்து நிறைய எது உண்மை எது பொய்ன்னு சேர்த்துறதுக்கு இன்னைக்கு வந்து பாஜகவிலையோ அதிமுகவிலையோ இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இங்க வந்து யாருக்கு கிரெடிட் ஆகுன்னு பாக்குறாங்க. அதாவது அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இது எல்லாரும் அண்ணாமலை சொன்னாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அது அண்ணாமலைக்கு மவுஸ் கூடிருமோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கான ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு, மக்களுக்காக தானே நாமளும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே சேர்த்துனான்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இங்க வந்து யாருக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது, மக்களுக்கு நல்லதாகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்துக்கள் வந்து சிறுபான்மையர் அது இதுன்னு சொல்லி ஒரு அரசியல் செய்யும் போது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி வெளிக்கொண்டு வர்றது வந்து இந்த அரசியல்வாதிங்க தான் நம்ம கவனிக்கணும். ஆனா தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்லை. தமிழகத்துல இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலயும் அப்படிதான். இந்த ஊரு 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை வந்து சிறுபான்மையினர் ஆனாலும் சரி, இந்துக்கள் ஆனாலும் சரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி அரசியலை தூக்கி எறிவாங்கன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.